வெண்ணிலா, மணி ஆயிடுச்சுமா, எந்திரி தாயி. உன் வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. எந்திரி தாயி, ஆத்தாவை கும்பிட்டுட்டு கிளம்பலாம். எந்திரிமா. வரலால நான் என் வேண்டுதல நல்லபடியா நிறைவேற்றிட்டு தான் நினைக்கிறேன். நீ உன் மனசு குளிர்ந்துட்டனா என் மாமா உடம்புல இருந்து இறங்கிடாத்தா. முத்து மாமா குழந்தை மாதிரி. முத்து மாமாக்கு சின்னதா ஒரு ஜுரம் வந்தா கூட அவரால தாங்க முடியாது. எப்படி இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்குறாருன்னு தெரியல. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஆத்தா, நீ மாமாவுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதா இருந்தா அது அவருக்கு கொடுக்காத, எனக்கு கொடு. நான் அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் ஆத்தா. ஏமா உனக்கு கொடுன்னு வேண்ட, உன் மாமனுக்கு குணமாகணும்னு வேண்டிக்கம்மா. கண்டிப்பா உன் வேண்டுதல ஆத்தா நிறைவேத்துவாமா. இப்படி இருக்கு, முகத்துல எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வா, அக்காவை போய் கூட்டிட்டு வரலாம். அக்கா, அக்கா, போங்காதே அக்கா, சீக்கிரம் வாங்க. என்ன ஜனனி? அக்கா கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க, அப்படியே அத்தைய கூட்டிட்டு வாங்க. என்ன ஆச்சு சொல்லு. வாங்க ஜனனி. என்னமா? நீங்களும் அக்கா கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. பூங்கோத, என்னாச்சுமா? நீங்க வந்து அண்ணனை பாருங்க அத்தை, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாங்க. வாங்க வந்து பாருங்க. கண்டபடி எதுவும் மாத்திரையை கொடுக்காத, உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாதன்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு இப்படி பண்ணிட்டாளே. ஸ்வேதா, 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 எந்திரி ஸ்வேதா. என்னம்மா, ஏன் தூங்கினவளை போட்டு இப்படி எழுப்பிக்கிட்டு இருக்க? எந்திரிடி ஸ்வேதா. என்னம்மா நீ? போமா, நான் போய் என் ரூம்ல படுத்துக்கிறேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன இப்படி பண்றா? அத்த, இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஸ்வேதா எழுந்து வரதுக்குள்ள நாம நாட்டு வைத்தியரை வர சொல்லி காமிச்சிடலாம். இதுக்கு மேலையும் ஸ்வேதா பண்றத வேடிக்கை பாக்குறது பைத்தியக்காரத்தனத்தை. இதுக்கு தேவையான சரியான வைத்தியம் பண்ணாதான் அண்ணனுக்கு குணமாகும். இப்படியே ஸ்வேதா கிட்டேயே அண்ணனை விட்டு வச்சோம்னா ஏதாவது ஏடா குணமாயிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குத. ஜனனி, அண்ணனோட போன் அங்க இருக்கான்னு பாரு. இருக்கா? இது இருக்கு. குடு. போங்கோத, சீக்கிரம் பண்ணுமா. வைத்தியரையா, நான் பெரிய வீட்ல இருந்து பூங்கோத பேசுறேன். கொஞ்சம் உடனே கிளம்பி பெரிய வீட்டுக்கு வரீங்களா? அண்ணனுக்கு அம்மா போட்டிருக்க, ரொம்ப உடம்புக்கு முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் உடனே வரீங்களா? சரிங்கயா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கயா. என்ன சொன்னாருமா? அத்த, அவர் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு.
அதுக்குள்ள ஸ்வேதா கண்ணை முழிச்சு வந்து கத்தாம இருக்கணுமே. அத்தை அத்தை அப்பாக்கு சரியாயிடுமா? வைத்தியர் வந்து பார்க்க போறாருல்ல, கண்டிப்பா சரியாயிடும். பாவம், நாள் முழுக்க ஒரே இடத்துல படுத்து வயித்துல மாவலை கேந்தி வேண்டுதல் பண்ணி இன்னைக்கு காலங்காத்தாலேயே கோவில சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களாவது சொல்லக்கூடாதா? உடம்பு தாங்குமா? பார்க்கவே பாவமா இருக்குல்ல. அவ மாமனுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டா. அந்த ஆத்தா அவன் மாமா மேல இருந்து இறங்குற வரைக்கும் அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவும் அவளுக்கு செல்லாது. யார் பேசுறதையும் காதுல கேட்க மாட்டா. நானும் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன். வேண்டுதலுங்கிற பேர்ல ஏதோ கூத்து பண்ணிட்டு போவாங்க. ஆனா இந்த பொண்ணு முழுசா தன்னை ஆத்தா கிட்ட அர்ப்பணிச்சுக்கிட்டு பாவம் இந்த வேண்டுதலை பண்றா. இவ வேண்டுதல் கண்டிப்பா அந்த ஆத்தா மனச குளிர வைக்கும். இவ வேண்டுதல் நிறைவேறும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் சாமி. ஆத்தா, நான் செய்யறதுல ஏதாவது குறை இருந்தா என்ன தண்டிச்சிரு. மாமாவுக்கு எந்த குறையும் வராம உடம்பு கொழுந்து அம்மா இறங்கணும். ஆத்தா, உன் மனசு முழுசா குளிர்ற மாதிரி நான் 108 தடவை தண்ணி இறைச்சு உன் மேல ஊத்துறேன். அத நீ சந்தோஷமா ஏத்துக்கிட்ட என் மாமாவை குணப்படுத்திராத்தா. பொண்ண பாத்தியா? மாமனுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது பாரு. நேத்து முழுக்க அசையாம படுத்து வேண்டுதல் பண்ணுச்சு. இன்னைக்கு கால்ல குத்துறது கல்லா முள்ளான்னு கூட பாக்காம எடுத்து போட்டுட்டு குடங்குடமா தண்ணிய ஊத்தி வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பண்றத பார்த்தா
இந்த பொண்ணுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட போதோன்னு தோணுது. அது எப்படி வரும்? வெண்ணிலா தான் அந்த ஆத்தாவோட குழந்தையாச்சே. இவ படுற கஷ்டத்தை பாக்கும்போது நம்மளும் சேர்ந்து அவ மாமனுக்கு சரியாகணும்னு வேண்டிக்கலாம்னு தோணுது. அப்பா தாயே. என்னம்மா பூங்கோதா, இன்னும் வைத்தியரிய காணும்? வந்துருவாரு அத்தை. ஜனனியும் ருத்ராவும் கீழே தானே இருக்காங்க. வந்த உடனே அவர் மேல கூட்டிட்டு வந்துருவாங்க. வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க? நல்லா இருக்க. வாங்க. வணக்கம். வணக்கங்கய்யா. கொஞ்சம் மாப்பிள்ளை முகத்தை பாருங்க ஐயா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா அது? இந்த அளவுக்கு முத்த விட்டுட்டீங்களே. வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களே, எப்படி இப்படி விட்டுட்டீங்க? மன்னிச்சிருங்க ஐயா, என் பொண்ணு ஸ்வேதா தான் அலோபதி வைத்தியம் பாக்குறேன்னு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து ஆயின்மெண்ட் எல்லாம் தடவி இப்படி பெருசாக்கி விட்டுட்டா. எதையும் குறை சொல்லக்கூடாதும்மா. நாட்டு வைத்தியம் மட்டுமில்ல, அலோபதி வைத்தியம் பார்த்தோம் இன்னைக்கு அம்மையை குணப்படுத்தலாம். இப்படி ஆயிருக்கிறது மருந்துனால இல்லம்மா, மனசுனால. வேற ஏதோ ஒரு சம்பவம் இங்க அசம்பாவிதமா நடந்திருக்கு. வேற ஒரு சம்பவம்னா? ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியலையா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க கண்ணீரும் மனசு வலியும் சேர்ந்துதான் ஆத்தாவை இப்படி உக்ரப்படுத்தி இருக்கு. அதனாலதான் முத்தரச மேல அம்மைய உக்ரமா போட்டுட்டான். அவங்க மனசை சாந்தப்படுத்தி அவங்க மனசு குளிர்ந்தாதான் ஆத்தாவை உடம்புல இருந்து இறங்குவா. இல்லன்னா இன்னும் மோசமா போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள அப்படி ஏதாவது நடந்ததா? பாருமா, பேசாம இருந்த எப்படிமா? உங்களதான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. நான் சொல்றேங்க. இந்த வீட்ல இருந்த வெண்ணிலாவ என் பொண்ணு ஸ்வேதா வலுக்கட்டாயமா வெளியே அனுப்பிட்டா. அவதான் மனசு தாங்காம அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையும் வெண்ணிலா போனதுல இருந்து வருத்தமா தான் இருந்தாரு. திடீர்னு அம்மா போட்டதுனால நடக்க இருந்த கல்யாணமும் தள்ளி போயிடுச்சியா. வெண்ணிலா யாரு? இந்த குழந்தைக்காக விரதம் இருந்துச்சே அந்த பொண்ணா? ஆமாங்க ஐயா, அவளேதான். என்னம்மா நீங்க கையிலேயே மருந்து வச்சுக்கிட்டு வைத்தியரை வர வச்சிருக்கீங்களே. 5 தலை நாகத்தை தன்னோட விரதத்தினால அசைச்ச பொண்ணுமா அந்த பொண்ணு. அப்படிப்பட்ட நாகத்தையே இறங்கி வர வச்சு காப்பாற்றணுமா அவ? அப்படி இருக்கும்போது இந்த அம்மையெல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமே இல்ல. அவ வந்து விரதம் இருந்தா இது கண்டிப்பா குணமாகும். அவளை உடனே வரவைங்களேன். சபாஷ், சூப்பர் மருத்துவமா இருக்கே. ஆமா,
இத நீங்க எந்த யூனிவர்சிட்டில இல்ல எந்த மெடிக்கல் காலேஜ்ல எந்த புக்ல படிச்சீங்க? ம்? இல்ல இன்டர்நெட்ல படிச்சீங்களா என்ன? வெண்ணிலாவை வச்சு காப்பாத்திடலான்னு எங்க தான் படிச்சீங்க நீங்க? ம்? அம்மைக்கு இப்படி எல்லாம் ஒரு மருந்து இருக்கா? இது எனக்கு தெரியாம போச்சு பாத்தீங்களா? ஏமா வைத்தியர் வந்து சொல்லுவாரு பாரம்பரியமான வைத்திய முறைன்னு சொன்ன அந்த பாரம்பரிய வைத்தியம் இதுதானா? இது பாருமா, உனக்கு எல்லாமே விளையாட்டும் நக்கலுமா தான் இருக்கும் போல இருக்கு. ஏதோ என் மனசுல பட்டதுதான் நான் சொன்னேன். அதை எப்படி வேணா எடுத்துக்கிறது உன் இஷ்டம். என்ன சொன்னீங்க? ஓ இஷ்டமா? உங்க கூட எல்லாம் மாரடிக்கிறது தான் ஏன் கஷ்டம். அம்மா போட்டதுக்கு மருந்து சொல்லுங்கன்னு உங்களை கூப்பிட்டதே தப்பு. வந்த நீங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வாங்க விரதம் இருக்க சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இல்ல நான் கேக்குறேன், எந்த ஊர்ல இப்படி சொல்லிருக்காங்க? வந்தோமா, பேஷண்ட பார்த்தோமா, மருந்து கொடுத்தோமா, காசை வாங்கிட்டு போனோமான்னு இல்லாம சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யார வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா என்ன? அவங்க வேதனைப்பட்டா என்ன? அதனாலதான் மாமாவுக்கு அம்மா போட்டுச்சா? ஏன் இப்படி பொய்யா எதையும் பேசி பழக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பு. இத பாருமா, அடுத்தவங்க மனசை எப்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க எல்லாம் வந்து பிறந்திருக்கீங்க போல இருக்கு. உங்ககிட்ட நான் பேசுறதே வேஸ்ட்டுமா. நான் கிளம்புறேம்மா. உங்க இஷ்டப்படி நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஐயோ கிளம்புறீங்களா ஐயா? முதல்ல அதை செய்யுங்க. என் மாமாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், நானும் உன்கிட்ட மல்லு கட்ட வேணாம் திட்ட வேணான்னு பாக்குறேன். அடங்க மாட்டேங்கிறியடி. நீ காப்பாத்துற லட்சணம் தான் நல்லா தெரியுதே. வந்து மாப்பிள்ளையோட முகத்தை பாருடி. அம்மா எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருடி. இத பாருங்கம்மா, நீங்க இப்படியே விட்டீங்கன்னு வைங்க, அம்மா ரொம்ப உக்கிரம் ஆயிடும். அது மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கும் இது பரவ ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கிளம்புறேம்மா. நீங்க இருக்கிற திசைக்கு ஒரு பெரிய கும்பிடு. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஸ்வேதா, அண்ணனை குணமாக்குறதானே உன்னோட நோக்கம். இப்படி அடம்பிடிச்சுன்னா அது எப்படி நடக்கும் சொல்லு? நீ இப்படியே பிடிவாதம் புடிச்சு மாப்பிள்ளைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா சரி பண்றது ரொம்ப கஷ்டம்டி. இருக்கிற நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கோடி. உயிரோட விளையாடாத ஸ்வேதா. நான் ஒன்னும் விளையாடல. நீங்க தான் என் உணர்வுகளை புரிஞ்சுக்காம விளையாடிட்டு இருக்கீங்க. வெண்ணிலா வந்தாதான் மாமாவுக்கு சரியாகுங்கிறது சுத்தமான அபத்தம். அப்போ நான் இவ்ளோ தூரம் மருந்து குடுக்கறதெல்லாம் வேஸ்டா? வெண்ணிலா என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்குறா? ஸ்வேதா, உன் கால்ல வேணா விழறேன்டி. நான் உன் அம்மாடி. நான் இவ்ளோ சொல்றேனே, நீ கேட்க மாட்டியா? சரி, நீ இவ்ளோ கெஞ்சின பாவத்துக்காக சொல்ற. இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் விடுங்க. அம்மா கண்டிப்பா குறையும். அப்படி குறையலனா அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். வெண்ணிலாவை கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டா எந்த வாக்குறுதியும் இப்ப என்னால தர முடியாது. எல்லாரும் போங்க.